சிவாய நம சிவாயா. நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானியை போற்றி போற்றி. மகாகாளியுடைய என் தாயார் நெற்றிக்கண்ணே சக்தியை போற்றி போற்றி. சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை. இரண்டும் கலந்த கலவையாக உள்ள எம்பெருமான். அதுபோல் சக்திக்கும் நெற்றிக்கண்ணுடையது, சிவபெருமானுக்கும் நெற்றிக்கண்ணுடையது. அதுபோல் இரண்டும் இன்று என் காலையில் என் தோப்பில் உள்ள தேங்காயை எடுத்து உரிக்கும்போது என் அப்பனும் என் தாயாரும் எனக்கு கொடுத்த காட்சிகள் இந்த கருணை உள்ளமான நெற்றிக்கண். என் அப்பன் நெற்றிக்கண்ணும் என் தாயாருடைய நெற்றிக்கண்ணும் எனக்கு கிடைத்தது. என் தாய் தந்தை எனக்கு கிடைத்ததாக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று என் தாய் தந்தையாக நினைத்து இருவரையும் வைத்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வதற்காக நான் இதை பூஜையில் வைத்திருக்கேன். நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும். இந்த அடியார்களுக்கும் இந்த நெற்றிக்கண்ணுடைய தரிசனம் கிடைப்பதற்காக இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். என் தாயாகவும் என் தந்தையாகவும் நான் இதை வைத்து பூஜை செய்வதற்காக பூஜை அறையில் வைத்திருக்கேன். என் தகப்பனார் போல் நெற்றிக்கண்ணுக்கும் என் தாயார் போல் நெற்றிக்கண்ணும் இருவருடைய கன்றுகளும் என்னிடத்தில் கிடைத்தது நான் செய்த பாக்கியம். இந்த எந்த உருவத்திலும் இருக்கும் என்று தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எதிலும் இருப்பார் என்று சொல்வது போல் இந்த பஞ்சபூதத்தில் நிறைந்து இருக்கும் சிவபெருமானே என் தாயார் மகாகாளியே உணர்த்தியிருக்கார்கள். அதுபோல் மனமுருகி ஒரு அடியார்கள் கேட்கும்போது எந்த ரூபத்தில் வேணுனாலும் எந்த விதத்தில் வேணுனாலும் தாய் தந்தை அருள் புரிவார்கள். அதுபோல் ஒரு எண்ணங்களும் ஒரு ஆழ்ந்த நிலைகளிலும் இறைவனை வணங்கி தொழுது அவன் பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் இருந்தால் எம்பெருமானும் என் தாயாரும் என்றும் கைவிடுவதில்லை என்று ஒரு அருளாக பொருளாக எனக்கு காட்டியிருக்கார்கள். அதுபோல் தாய் தந்தையை என்றென்றும் மறவாமல் இந்த நம்மள் சேரும் இடத்தை அடைய வேண்டுமென்றால் தாய் தந்தை தான் நமக்கெல்லாம் ஒரு கருவை உருவாகி கொடுத்த தாய் தந்தையும் அடுத்த நம்மளை இந்த உடலையும் உடம்பையும் கொடுத்த தாய் தந்தையை முதல் நினைக்க வேண்டும். இந்த உடலை அழியாமல் ஒரு தேகமாய் சித்த நிலைக்கு அடைவதற்கு ஈசனும் என் தாய் மகாகாளியும் தான். அதற்கு அந்த ஈசன் பாதத்தில் சேருவதற்கு மகாகாளியுடைய கருணை மட்டும் இருந்தால்தான் அந்த ஈசன் பாதத்தில் சேர முடியும். அதற்கெல்லாம் ஒரு கொடுப்பனை கோடான கோடி எண்ணற்ற சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வாழ்ந்தார்கள். அதுபோல் தவநிலையும் தவ யோக நிலையும் இருந்தால்தான் அந்த தாய் தந்தையிடம் போய் சேர முடியும். அதற்கெல்லாம் ஒரு கொடுப்பனை என்று அந்த மகா சக்தியான மகாகாளியோடைய கருணையும் என் அப்பன் நெற்றிக்கண்ணுடையவன் இருந்தால் மட்டும்தான் அந்த பாதத்தில் சரணாகதி அடைய முடியும். இது நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று சக்தியும் சிவபெருமானையும் இரண்டையும் ஒன்றாக கலந்த இந்த தேங்காய்க்குள் இருக்கும் நெற்றிக்கண்ணே எனக்கு கிடைத்த ஒரு
பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கொண்டு எம்பெருமானையும் என் தாய் தந்தையையும் வணங்குவேன். சிவாய நம சிவாயா. நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும். என்னை நாடி வரும் அடியார்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் காக்க வேண்டும் எம்பெருமானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாயா.